விஜய் ரசிகர்களையும் ரசிகைகளையும் அணில் குட்டிங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்களே, ஏன் அப்படி சொல்றாங்கல்லாம்? அணில் அணில்னு கூப்பிடுறாங்களே. அணில்னு கூப்பிடுறாங்க. அணில்னு கூப்பிடுறாங்க. தெரியாதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதாக்கா? அணில் அணில்னு சொல்றாங்களா, தெரியலையா? அது ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்க. காமெடிக்காக இல்ல, அவங்களுக்கு பேரே பட்ட பேரே அணில்னு பேர் வச்சிருக்கிறாங்க. யார்? விஜய்க்கா? ஆமா, விஜய் அணில்னும் அந்த அவங்க ரசிகர்கள் ரசிகைகள்லாம் அணில் குட்டிகள்னு சொல்லி கிண்டல் பண்ணி எல்லாம் செல்லமா வச்சிருப்பாங்க. அதான் செல்லமா அணில் ஏன் சொல்றாங்க? செல்லமா கூப்பிடுற மாதிரி நம்ம எப்படி குட்டி குட்டின்னு கூப்பிடுறோம். அணிலன்னு அணிலன்னு நிரந்தரமா பேர் வச்சுட்டாங்களே. அணிலன்னா அப்படின்னு ஒரு நாம எப்படி பிள்ளைங்களுக்கெல்லாம் என் தம்பி பேரு கூட தான் குட்டி, ஒரு செல்லமா கூப்பிடுறதுனால அணில் குட்டின்னு கூட கூப்பிடுவாங்க. அணில் குட்டின்னு செல்லமா கிடையாது, அவர் வந்து அணில்னு அவருக்கு பேர் வச்சுட்டாங்க. அவர் அணில் கதை சொன்னதெல்லாம் நீங்க கேட்கலையா? ரசிகர்னு சொல்றீங்க, இந்த எல்லாம் கேட்காம இருக்கிறீங்க. ஆமா, ஒரு விடுதலை மாதிரி போட்டாப்ல, விடுதலை மாதிரி. சரி, அது கூட இருந்துட்டு போகுது. அடுத்த டவுட் என்னன்னா, விஜயும் விஜய் ரசிகர்களையும் தற்குறிகள் அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் சொல்றாங்க? தற்குறிகள் நல்லா வீடியோ போடுறாங்க சொல்றாங்க, பாத்தீங்களா இல்லையா? பார்த்தோம்னா அவர் வந்து வேணும்னே அவர் வந்து நம்ம இதுக்கு கட்சிக்கு வரக்கூடாது, தற்குறிகள் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அது என்ன காரணம் சொல்லுங்கம்மா, நீங்க விஜய் ரசிகை. அதான் கட்சியில் வரக்கூடாது, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர் நிறுத்தத்துக்காக ஒரு வாய்ப்பு பண்றாங்க. தடுக்கல, வாய்ப்பு பண்றது ரைட்டு. தற்குறிகள் வராது இருக்கட்டும், தப்பான வழி அப்படி சொன்னாக்கா நின்னுக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்குறிகள் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன ஒரு ஜாதிங்களா இல்ல? தற்குறிகள் அப்படின்னா என்னது? தற்குறி தற்குறி இவங்க எல்லாம் ஒரு தற்குறி அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி? தற்குறி என்ன? அப்படி கிடையாது. அந்த காலத்துல படிக்காதவங்க இந்த மாதிரி கை நாட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து தற்குறிகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இவரும் படிச்சிருக்கிறாரு, அவங்க ரசிகர்களும் படிச்சிருக்கிறாங்க. ஏன் தற்குறிகள்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க? என்ன காரணம்? தற்குறிகள் அணில் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? மண்டை குழப்பற இல்ல, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இப்ப இது தெரியுமா தெரியாதா? உங்க தலைவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களே. தலைவர் மட்டும் தான் தெரியும், தலைவரோட நடிக்கிறதெல்லாம் தெரியும். அவருக்கு என்ன அவர் தற்குறின்னு சொல்றது உங்களுக்கு தெரியாது. எதுக்காக தற்குறின்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அணில்னு சொல்றதும் தெரியாது. அந்த மாதிரிலாம் இது கேமரா குரு தான் சொல்லணும். இல்ல, ஆல்ரெடி எங்க படம் பார்ப்போம், அவர் நடிப்பு பார்ப்போம், அவர் காமெடி சீன் அது பிடிக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் தற்கூரியர் அது என்று அவங்க விமர்சனம் பண்றதுக்கு நாமெல்லாம் பொறுப்பேற்க முடியாது. உங்க தலைவரை பத்தி அந்த மாதிரி தரந்தாழ்ந்து விமர்சனம் பேசுறதுக்கு நாம பொறுப்பேற்க முடியாது. தாழ்ந்து பேச விடமாட்டேன்னு அதை பேசிட்டு தானே இருக்காங்க. அது 1000 பேசலாம், நாங்க நம்பணுமே. தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது சும்மா காமெடி சொல்லி. அணில் குட்டிகள் அவரு 10th படிச்சிருக்காரு. சோளத்தட்டு பயிர் எல்லாம் நல்லா கருகருன்னு வளர்ந்து வந்துடும் போது இப்ப என்ன எதுக்கு வீடியோ தற்கூரிலாம் அது ஜனநாயகம் அவங்க இப்படி பண்றதுக்காக எடுத்து அனுப்பு. பாட்டு பாடுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தா கண்டிஷனா எடுத்திருப்பேன். சொல்லுங்க, ஏன் வந்து இப்படி தற்குறிகள் அணில் குட்டிகள்லாம் சொல்றாங்க? அந்த மாதிரி எல்லாம் சொல்றது காரணம் அது புரியாதுங்க சார். வேற எந்த அரசியல் தலைவரையும் அப்படி சொல்லலையே. அரசியல் தலைவர் சொல்லணும்னா அது விஜய் வராது பொறாமைக்காக சொல்லலாங்க சார். வந்து சில பேர் வந்து இறந்துடுறாங்கல்ல, அப்பெல்லாம் அணில் குட்டிகள்லாம் காலில் மெதிப்பட்டு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிண்டலா சொல்றாங்களே. கிண்டல சொல்றாங்களா? அதை பத்தி என்ன நீங்க? அது அவங்க நேரங்காலம் அவங்களுக்கு ஆட்சி என்ன எப்படியோ அது நாம ஆட முடியும். அவங்க வேணுமுன்னே போய் வந்து நேரம் பாவிச்சுக்கிச்சு, அது ரைட், ஓகே. பொறுத்து போய் வாண்டாங்க. அவரை விஜய போய் சாவ சொல்றாரு. அணில் குட்டின்னு சொல்றாங்கல்லம்மா, அணில் குட்டின்னு சொல்றதுனால அவருக்கு அவங்க பட்ட பேர் அவங்களுக்கு வச்சு நம்மளுக்கு எப்படி குழந்தைங்களுக்கு பட்ட பேர் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி வைக்கிறாங்க. அவருக்கே தெரியாம கூட வைக்கலாம், தெரியாத சொல்லலாம். அவருக்கே தெரியாமல்ல, அவரே தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கிறாரு. எங்களை எல்லாம் தற்கொலைன்னு சொல்றாங்கன்னு அவரே வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, விதையே சொல்லியிருக்கிறாரு. அவருக்கே தெரியும் அணில்னு சொல்றாங்கன்னு தெரியும்.
இப்போ விஜய் ரசிகரா இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியல உங்க தலைவரை இப்பதான் இப்ப நாங்க புதுசா நாங்க இப்பதான் நாங்க புதுசா கட்சியில் நின்னுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறோம் நாங்க இப்ப. இப்பதான் கட்சியில் இருக்கிறீங்க. இதான் புதுசா உறுப்பினர் நின்னு இருக்கிறோம். இப்ப நான் உறுப்பினராவே இல்ல, எனக்கே தெரியுது உங்களுக்கு அதாவது தெரியல. நீங்க உலகம் சுற்றி வாழ்வேன், நீங்க எதனாலும் கண்டுபிடிக்கலாம், எங்களால முடியாது சார். உங்க தலைவர் படம் இத்தனை படம் பாக்குறீங்களா? தலைவர் படம் பாப்பா, அது பண்ணி எல்லாரும் தான் பாக்குறாங்க. நான் ஒருத்தன் பாக்குறேன்னா உலகமே பாக்குது தலைவர் பார்த்தேன். என்னமா நான் தான் ஒரே பாக்குற மாதிரி கேக்குறீங்க? இப்ப எல்லாத்துக்குமே தெரியுது, உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்களே. அதுக்கு அந்த அணில் குட்டின்னு தான் அணில் குட்டி விட்டு நாங்க மரத்துல கத்த தென்னை மரத்துல கத்த அணில் குட்டிக்குது. அது கீழே காரது அதுக்கு ஓடி கிக்கின்னு கத்தோம். அதை வச்சு சொல்லவா? அடே, விஜய் விஜய் ரசிகர்களாக்கா அணில் விஜய் குட்டி ரசிகர்களே. விஜய் ரசிக்கிறீங்கன்னா எப்படி நடக்கிறாரு அவர், அவருடைய பேச்சு திறமை, பாவனா, அவர் அவன் அவரோட பாட்டு திறமை, இல்ல அவர் இந்த பேச திறமையெல்லாம் எங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியுது. இல்ல எனக்கு என்னன்னா அதான் இந்த மாதிரி அணிலுக்கு இருந்தா ஒரு நாள் விஜய் நான் அணில் பிடிக்க போனார பார்த்துக்கிட்டேன். சொல்லுங்க எப்படி அவருக்கு போய் அணில் குட்டி அணில் அணில் இல்ல, ஒரு வேளை மாதிரியே கிடையாது. இல்ல ஒரு வேளை என்ன டவுட்னா, இந்த கரூர்ல படம் நடிக்க போலியாப்பா, அணில் தான் பிடிக்க போனாரா? கரூர்ல 45 பேர் இறந்துட்டாங்கல்ல, அப்ப தாண்டி குதிச்சு ஓடிட்டாருல்ல, அதனால அணில்னு பேர் வச்சிருப்பாங்களா எப்படி? அதுக்கு முன்னாடியே இருந்து சொல்றாங்களே. அது சொல்லுவாங்க, நாமளும் தான் சொல்லிக்கிறோம். இல்ல அவர் அணில் எதுவும் பிடிச்சிருக்காரு. நம்ம கூட தான் தாண்டுறோம், ஒரு ஓட்டப்பந்து வைக்கிறோம், அதுக்கு நான் ஓட்டப்பந்து வைக்கிறேன் அணிக்குட்டின்னு அவர் சொல்லி தாண்டி ஓடுறான்னா அவரோட தெருமையில ஓடுறாரு. அச்சா அவரோட தெருமையில ஓடுறாரு, எல்லாம் ஓட முடியாது. ஓட முடியாது. நீ வந்து அணில் பிடிக்க போறாங்க அங்க பிடிக்க போறாங்க சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டோம். நடிகர் ஒரு நடிகர் பத்தி எப்படி கேக்குறாங்க? அவங்க அப்பா ஒரு டைரக்டர். மொத்தத்துல அவர் அணில் எல்லாம் பிடிக்க கிடையாது. அவரு ஒரு முகர்ச்சியில தாண்டலாம். அணிலும் சாப்பிட கிடையாது, சாப்பிட கிடையாது, பிடிக்கவும் கிடையாது. அணிலுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்ல. இருந்தாலும் அப்படி சொல்றாங்க. சொல்றாங்கன்னா அதான் அணில் மாதிரி எகிரி எப்படி ஓடுறா பாரு அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த இது கரூர் சம்பவத்தப்ப ஓடி போயிட்டாரு எல்லாம் செத்தோன்னு, அதனால குரங்குடி தான் ஓடுது, குரங்குட்டி மாதிரி எப்படி தாவறாங்க. ஏமா குரங்குடி தான் இருக்குது, அதனால அப்படி சொல்லியிருப்பாங்களா? குரங்குடி தான் இருக்கிறாங்க. இப்போ குரங்குட்டியாடுமே இப்போ ஜம்ப் பண்றாங்க, ஹை ஜம்ப் 7 அடி 10 அடியில் தாண்டக்குள்ள ஜம்ப் பண்ணக்குள்ள குரங்குட்டி மாதிரி எப்படி தாண்டுறாங்க பாருன்னு சொல்றோம். அது கூட ஒரு பட்ட பேர் வச்சிருக்கான், ஒரு அணில் குட்டின்னு கூட பேர் வச்சிருக்கான். வர அணில் மாதிரி நல்ல தாவராப்லையே. தற்கொலைன்னு சொல்றாங்க. தற்கூரினாக்கா அவருக்கு என்ன, தற்கூரினா ஒரு படிக்காத மேதன்னு சொல்லி அவரை புகார் படுத்துறது தான். அப்படி புகார் படுத்துறது தான். படிக்காத மேத அவர் படிச்சிருக்கிறாரு, 8th வரலும் படிச்சிருக்கிறாரு, 10th வரலும் படிச்சிருக்கிறாரு. தற்கொலைங்கிறதுக்கு அதான் அடையாளம். யாரு இல்லையே, நான் பேசுறேன். அப்ப யார் பேசுனா? யாருக்கிட்ட நீதான் முன்ன பேசுனேன் வச்சுக்க. அவருக்கு ஒரு புகழ்ந்து வெற்றியா வைக்கிறாங்க. அவருக்கு வருக திருமகனே முதல் மகனே, நீ வாழ்க வாழ்க தலைமகனே முதல் மகனே. விஜயகாந்த் ஜெயிச்சு வராரு அப்படின்னு சொல்றீங்க. விஜயகாந்த் இறந்துட்டாரு. விஜய் தான் இந்த படிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்தாக்க வாங்க வரவேற்பு கொடுக்கறது. சரி, என்னன்னு பாடுங்க. அவரு இப்ப வந்து விஜய் ஜெயிச்சிடுறாரு, அப்ப நீங்க என்ன மாதிரி பாட்டு பாடுவீங்க? ஒரு மகனுக்கு என்ன பாட்டு பாடுவோம்? தாலாட்டு பாட்டு மாதிரி பாடுவீங்க. என்ன பாட்டு பாடுவேன்? மகனுக்கு தாலாட்டு பாட்டு என்ன பிள்ளை பாருங்க. மகன் பிறந்து ஒரு பரிசு வாங்கிட்டு வரக்குள்ள எங்க அம்மா கிட்ட என்ன பெரிய. சரி பாடுங்க, இப்போ ஒரு பாட்டு பாடுனீங்களே. ஏறி காட்டும் சோறு காட்டும் ஆசை மச்சான் தாரு இல்லை. ஐயோ அப்பா எம்ம பான்மதி போவா. ஏறி காட்டும் சோறு கொண்டு போய் ஐயோ சிவேச்சி அவனும் பாடுவாங்க. அதனால ராத்திரி மனப்பாடம் பண்ண வரமாட்டேங்குது. நைட்டு மண்ணுக்கு மரம் அதெல்லாம் பாடுறேன் பார்த்தா அதுவான்தான். நான் மாந்தோப்பு நின்றிருந்தேன், அது மாம்பழம் வேண்டுமுண்டா, அது கொடுத்தாலும் வாங்கவில்லை, அந்த கண்ணம் வேண்டுமுண்டா, ஒன்று கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுமெண்டா. விஜய்க்கு ஒரு மொத்தம் கொடுக்குற வெற்றிகரமா வந்துட்டா. விஜய் போய் மொத்தம் நம்மகிட்ட வாங்கணும் 8 வாட்ச் போட்டு போறோம்.
இதெல்லாம் கட் பண்ணிடுவியா? கட் பண்ண மாட்டேன், நீங்க என்ன பேசுறீங்களோ அப்படியே போட்டு விட்டுருவேன். அம்மா நீங்க என்ன பேசுறீங்களோ அப்படியே போட்டு விட்டு. போன முட்டாள் நாட்டு போட்டீங்க. ஆமா அப்படியே போட்டுருவேன். ஆமா பைத்தியக்கார. நீங்க சொல்றத அப்படியே போட்டு விட்டுருவேன். பார்த்து கண்டாடை பண்றது என்னன்னா அதெல்லாம் வரமாட்டேங்குது விஜயா. வந்து மாறினீங்களா இதே முடியாவா விஜய்க்கு அந்த பாட்டுக்கும்